பொழுது புலர்ந்தது. யாம் செய்த தவத்தால் புன்மை இருட்கணம் போயின யாவும் எழு பசும் பொற்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது. அறிவெனும் இரவி தொழுதுணை வாழ்த்தி வணங்குதற்கெங்குன் தொண்டர் பல்லாயிரர் சூழ்ந்து நிற்கின்றோம். விழிதுயில்கின்றனை இன்னும் எம் தாயே வியப்பிது கான் பள்ளி எழுந்தருளாயே. வியப்பிது கான் பள்ளி எழுந்தருளாயே. மதலையர் எழுப்பவும் தாய் துயில்வாயோ மாநிலம் பெற்றவள் இகுதுணராயோ குதலை மொழிகிறங்காதொரு தாயோ கோமகளே பெரும் பாரதற்கரசே விதமுறு நின்மொழி 18 கூறி வேண்டியவாறுன்னை பாடுதும் காணாய் இதமுற வந்தமை ஆண்டருள் செய்வாய் ஈன்றவளே பள்ளி எழுந்தருளாயே. ஈன்றவளே பள்ளி எழுந்தருளாயே. प्रातस्मरामि हृति संस्फुरदात्मतत्त्वम् सत्सित्सुखं परमहंसगतिं तुरीयम् यत्स्वप्नजाकरसुषुप्तिमवैदि नित्यम् तद्ब्रह्म निष्कलमहं न च भूतसङ्गः प्रातर्भजामि मनसा वचसा महं यम्
வாச்சோ விபாந்தி நிகிலாயதனுக்ரகேன யம் நேதி நேதி வச்சனைர் நிகமாவோச்சுகு தம் தேவதேவமஜமச்சுதமாகுரக்ரியம் பிராதர்நமாமி தமசப் பரமர்க்கவர்ணம் பூர்ணம் சனாதனபதம் புருஷோத்தமாக்கியம் யஸ்மின் நிதம் ஜகத சேஷமசேஷமூர்த்தோ ரஜ்வாம்புஜங்கமிவ பிரதிபாசிதம் வை ஸ்லோகத்ரயமிதம் புண்ணியம் லோகத்ரய விபூஷணம் பிராத்தகாலே படேத்யஸ்து சகச்சேத் பரமம் பதம் சகச்சேத் பரமம் பதம். இப்போ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். विश्वं दर्पणदृश्यमाननगरी तुल्यं निदान्तर्गतं पश्यन्नात्मनि मायया परिभूतं यदा निद्रया यक्षाक्षात् गुरुते प्रबोधसमये स्वात्मानमेवाद्वयम् कस्मै दक्षिणामूर्तये दीर्घस्यान्तरिमाङ्कुरो जगदिदं प्राङ्निर्विकल्पं पुनः मायाकल्पितदेशकालकलना वैचित्र्यचित्रीकृतं मायावीव विजृम्भयत्यपि महा योगी वयस्वेच्छया दक्षिणामूर्तये यस्यैव स्फुरणं सदात्मकं सर्वात्मकं भासते साक्षात्तत्त्वमसीति वेदवचसा यो बोधयत्याश्रिता यत्साक्षात्करणात् भवेन पुनरावृत्तिर्भवाङ्गो नितौ दक्षिणामूर्तये नानाचित्रकरोदरस्थितमः दीपप्रभाभास्करम् ज्ञानं यस्य तु चक्षुरादिकरण द्वारापनिस्पन्दते जानामीति तमेव मान्तमनुभात् एतत्समस्तं जगत् दक्षिणामूर्तये देहं प्राणमतीन्द्रियाण्यनिचलां बुद्धिं च शून्यं विदुः श्रीबालाग्रलोकमस्मृति भ्रान्ताभृशं वादिनः मायाशक्तिविलासकल्पितमः व्यामोहसंहारिणे दक्षिणामूर्तये तस्मै श्री गुरुमूर्तये नमः. திருச்சிற்றம்பலம். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும்
தலைவனை தலையே நீ வணங்காய். கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை என் தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மின்களோ செவிகாள் கேண்மின்களோ சிவனெம்மீரை செம்பவளம் எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகாள் கேண்மின்களோ மூக்கே நீ முரலாய் முதுகாடூரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உரி போர்த்து பேய்வாய் பாம்பரை ஆர்த்த பரமனை வாயே வாழ்த்து கண்டாய். நெஞ்சே நீ நினையாய் நிமிர்புன்சடை நிர்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். கைகாள் கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகாள் கூப்பி தொழீர். ஆ கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூ கையால் அட்டி போற்றி என்னாத இவ்வா கையால் பயன் என் கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன் என் உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால துறை கூத்தன் நல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ இருமாந்து இருப்பன் கொலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமானேந்திந்தன் சேவடி கீழ் சென்றங்கிருமாந்து இருப்பன் கொலோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடொணா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். திருச்சிற்றம்பலம். நமசிவாயவே. கிருபாநிதி இவரை போல கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ இந்த தாரணி தன்னில் கிடைக்குமோ இந்த தாரணி தன்னில் சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாக்குமா இல்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா இல்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தால் போதுமே ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தால் போதுமே பரகதி பெற வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமா பரகதி பெற வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமா ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தால் போதுமே பரகதி பெற வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமா
அரிய புலையர் மூவர் பதம் அடைந்தாரென்றே புராணம். அரிய புலையர் மூவர் பதம் அடைந்தாரென்றே புராணம் அறிந்து சொல்ல கேட்டோம். கோபால கிருஷ்ணன் போற்றும் தில்லை அறிந்து சொல்ல கேட்டோம். கோபால கிருஷ்ணன் போற்றும் தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமாதில்லை. சபாபதிக்கு வேறு சமானமாகுமா சமானமாகுமா சமானமாகுமா. சிசபேஷா சிவ சிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே நம சிவாயமே. ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्म पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मिन् गुरुन् सन्ततमानतोऽस्मि. ॐ व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. ॐ नमोऽस्तु ते व्यासविचालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ॐ शान्ति शान्ति. பக்கம் 93. உத்க்ராந்தி கத்யாகதீனாம் ஸ்வாத்மானாச்ச உத்தரயோஹ நானுகு அதஸ்ருதேஹ இதி சேத்ன இதராதிகாராத் ஸ்வஸ்பத உன்மானாப்யாம் ச அவிரோதஹ சந்தனவத் அவஸ்திதி வைசேஷ்யாத் இதி சேன்ன அப்யுபகமாத்
கிருதிஹி குணாத்வா லோகவத் व्यतिरेको गन्धवत् तथा च दर्शयति पृथक् उपदेशात् तद्गुण सारत्वात् तद्व्यपदेशः प्राज्ञवत् यावत् आत्मभावित्वाच्च न दोषः तद् दर्शनात् बुंशत्व आदिवत्वस्य सदः अभिव्यक्तियोहात् नित्यः उपलब्धि अनुपलब्धि प्रसंगः अन्यतर नियमः वा अन्यथा. Okay. So வந்து இன்னைக்கு வந்து நம்முடைய இன்ட்ரோடக்ஷனே வந்து ஒரு கிளாஸாக அமையும். அதில் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து பாட்டெல்லாம் வந்தது, தேவாரம் வந்தது, அப்புறம் சபாபதிக்கு சமமாக இன்னொரு தெய்வம் உண்டான்னு பாட்டு பாடு. இதெல்லாம் கிளைமாக்ஸ் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னா, சமயாச்சாரியார்கள்லாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. சைவம், வைணவம், சாக்தம் எல்லா சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒன்று சேர வேண்டிய கட்டாயத்தின் பேரில் ஒன்றா சேர்ந்துன்னு வராங்க. ஏன்னா சைவம் பெருசா வைணவம் பெருசான்னு நமக்குள்ளே சண்டை போட்டுருக்கும் போது சைவமும் போய்டுறது, வைணவமும் போய்டுறது, சாக்தமும் போடுறது, எல்லாமே கையை விட்டு போயிடுறது. அந்தந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க அவன் வந்து நாஸ்திகனாக மாறிடான். நாஸ்திகனாக பாயி முதலுக்கு மோசமாக வேற ஒரு மதத்துக்கு போயிடுறான். இங்கே விழுந்து விழுந்து கும்பிட்டவன் அதுக்கப்புறம் சோம்பேறி ஆகி நாஸ்திகம் பேசி அதுக்கப்புறம் வேற மதத்துக்கு போனால் பழைய மாதிரி எப்படி விழுந்து கும்பிட்டானோ அதே மாதிரி திருப்பி திருப்பி விழுந்து கும்பிடுறான். இப்போ உல்டாவாக இருக்கு இந்த 100-200 வருஷத்தில். இதை வந்து தொடர்ந்து வந்து சின்மயாஜி, பேஜவார் மட் சுவாமிகள், அப்புறம் குருஜி கோல்வால்கர் அவர் தான் ஏற்பாடு பண்ணினார். சங்கத்தோடைய சர்சங்க சாலக் அசோக் சிங்கல், இவங்கெல்லாம் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, அசோக் சிங்கல் கிடையாது, அப்போ அவர் ரொம்ப சின்ன பையன், குருதேவ், சின்மயாஜி, அப்புறம் முதல்ல சமயத்திலிருந்து வெளியில் வந்தவர் வந்து பேஜவார் மட் சுவாமிகள். ஃபஸ்ட்டு அந்த ஆச்சாரம் என்ற ஒரு பேரிகேட் இருக்கு இல்லையா, அதை உடைச்சிட்டு வெளியில் வந்தவர் அவர் தான் வந்து பேஜவார் மட் சுவாமிகள். ரொம்ப தைரியமான ஆள். அவரை வந்து எமர்ஜென்சியில் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டு சென்ட்ரல் எல்லா கவர்மெண்ட்டும் மிரட்டுச்சு. அவருடைய ஜன்மத்தில் எங்கேயுமே எப்பொழுதுமே பயந்ததில்லை. பெரிய சிறப்பு. அவர் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவருடைய சம்பிரதாயத்தில் அவருக்கு பிறகு வந்தவா தான் இப்போ பேஜவார் மட் சுவாமிகள் வந்து அயோத்தியா புண்ணியக்ஷேத்திர இதுக்கு தீர்த்தத்துக்கு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி. அதுக்கு நம்மளுடைய ராமர் சீதாவை எடுத்துகிட்டு போயிருக்கோம் நம்ம அந்த மடத்துக்கு கூட. இதெல்லாம் நம்ம வந்து பண்ணியிருக்கிற ஒரு பெரிய விஷயம். அதனால் இப்போ ஒரு 400 சம்பிரதாயத்தில் நாம் வந்து திக்விஜய தீர்த்த யாத்திரை 19-20 பண்ணிட்டு வந்தோம். அது வந்து பிள்ளையார் சுழி போட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா
நேத்திக்கு காலம்பர நிகழ்ச்சி, அதில் 3 சம்பிரதாயத்தில் தத்துவத்தை சேர்ந்தவங்களும் ஒன்றா சேர்ந்து, அப்புறம் சேவா ஸ்தாபனங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஒரு சங்கமமாக இருந்தது. அதனால் இப்போ வந்து சீக்கிய மதம், ஜைன மதம், ஸோ அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்க வேண்டியது வந்து பௌத்தர்கள். இவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் பிரிஞ்சு போனவர்கள்லாம் ஒன்றா சேர முடியும். பௌத்தனுக்கும் சனாதன தர்மத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை புரிய வச்சுட்டோம்னா அப்புறம் என்ன ஆகும்னா, திபெத்துன்ற ஒரு பெரிய இடம் வந்து நம்மளோட ஒன்றாகும். பூட்டான், சிக்கிம்லாம் வந்து குட்டி, அதுவும் ஒன்றாகும். டயகனலி ஆப்போசிட். நேபாள் வந்து இப்போ கம்யூனிஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ சர்மான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்திருக்காரு. ஆனால் கம்யூனிஸ்ட் ஆகிடுச்சு. இந்து நாடுன்னு டிக்ளேர் பண்ணின இடத்துல ஃபஸ்ட்டு டைம் வந்து அது வந்து சர்வாதிகாரமாக அது வந்து கம்யூனிஸ்டாக மாறிடுது. இப்போ எலெக்ஷன் லேட்டஸ்ட். பர்மா பிரம்மதேசம் பேர், அதுக்கு பேர். அது பிரம்மதேசம் வந்து பர்மாவாகி இப்போ மியான்மர் ஆகி அதிபதி ஆட்சியாக போயிடுச்சு, சர்வாதிகாரம் ஆயிடுச்சு. வேதம் பிறந்த இடம் சிந்து மகாணம். அந்த வேதம் பிறந்த பூமிக்கு நான் போயிட்டு வந்தேன். அங்கே வந்து வேதவியாசரை அனுப்பிச்சி வச்சுருக்கேன் நான். இல்லை இப்போ நிறையா வந்து சொல்லாமல் நிறையா பண்ணியிருக்கோம். வேறொரு தெய்வம் உண்டோன்னு சொல்லி அவங்க பாடின ஒரு தேவாரத்துலேயும் ஒரு நைஸாக ஒரு பாட்டு வந்தது. அதில் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை பாடாமல் பாட முடியுமா அப்படி அதை வந்து போட்டு உடைச்சிட்டார் இவர். அவருக்கு நிகரான தெய்வம் உண்டா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு நாசூக்கா பாடுறது, ஒரு நாசூக்கா சொல்கிறது. அப்படி ஒரு விஷயமானது நடந்து முடிஞ்சிருக்கிறது. இதில் ஒரு பெரிய சம்பிரதாயமாக எல்லாம் என்ன இருக்குன்னா, எல்லா சம்பிரதாயத்துக்கும் போகணும். சின்ன ஜீயர்னுங்கிற ஹைதராபாத்தில் இருக்கார், பாக்ய நகரில். நான் வந்து இப்போ இந்த கோலத்தில் இருக்கேன்னா அவர் நல்லா தெரிஞ்சுடுத்து. ஓ, இவங்க வந்து சங்கர மடத்தை சேர்ந்தவங்க, சங்கரனுடைய வழியில் வந்தவர்கள். அதனால் அவர் ரொம்ப நேரமாக வந்து காக்க வச்சுட்டார். துவேஷம் இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். நமக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து அந்த துவேஷன்றது கிடையாது, பை பர்த்லேயே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நாம் போனோம். நான் வந்து பிரம்மசூத்திரம் எடுக்கிற இதெல்லாம் வந்து ஏற கட்டி வச்சிடணும். ஜட்ஜெல்லாம் வந்து ஜட்ஜியாக இருக்கும்போது தான். வீட்டுக்கு போனால் ஜட்ஜெல்லாம் கிடையாது. அங்கே வந்து பவ்யமாக நமஸ்காரம் பண்ணி இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறேன் அப்படி சொல்லி சொல்ல 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 அப்படியே அவர் மாறிட்டார். இப்படி காட்டினார், ஷால் வந்தது. அப்புறம் இப்படி காட்டினார், புஸ்தகம் வந்தது. எல்லாம் நம்ம இப்படி பேச பேச அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பஞ்சலோகத்தில் ராமானுஜரை கொடுத்துட்டார். அதாவது இவர் வந்து சங்கரர் வழியில் வந்தவர். ராமானுஜரை வந்து மதிப்பு மரியாதை வச்சுப்பாளா, அது ஒரு டவுட் இருக்குல்ல. அதனால் நான் வந்து அவருக்கு தெரியாத ராமானுஜர் விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தேன். வெளியில் கூட்டம் காத்துன்னு இருக்கு, 1000 பேர். அதெல்லாம் தாண்டி அந்த ராமானுஜர் வந்து வின்வின் ப்ரோக்ராம். அது ஃபுல்லாக நம்மளோட கூட்டிகிட்டு போனவங்க எல்லாருக்கும் மரியாதை பண்ணினாங்க. அங்கே தான் அதான் விசேஷம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கூட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம். இதெல்லாம் நடக்காத விஷயங்கள், நடக்க முடியாத விஷயங்கள். ஏன்னா வேறு வேறு சம்பிரதாயம், அன்டச்சபிலிட்டி கல்ச்சர், இந்து கல்ச்சர். இதை தொடாத, அதை தொடாத, அவனை பார்க்காத, இவனை பார்க்காத, தீட்டுன்னா தீட்டு, மதமே தீட்டா போயிடுச்சு. அப்படி அவர் வேதனைப்படுறார் விவேகானந்த சுவாமி. அப்படிப்பட்டதில் வந்து தொடர்ந்து பல தடவை வேலை பண்ணி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் சேர்ந்து ஜுகுல்பந்தி சங்கீதத்தில் இருக்கிற மாதிரி சமய ஜுகுல்பந்தி இப்போ நடந்துட்டு இருக்கிறது.
இவன் ஒரு பாட்டு பாடலாம், அவன் ஒரு பாட்டு பாடலாம், திருமணிட்டுக்கலாம். அப்படி நம்ம எல்லாரும் வந்து ஹிந்து என்ற ஒரு கான்செப்டில் ஃபஸ்ட்டு டைம் பல 100 வருஷத்துக்கு பிறகு இந்த போனக்கூடிய எலெக்ஷன் டயத்தில் இங்கே வந்தோம். வெயிலும் தீவிரமாக இருந்தது, பிரச்சாரமும் தீவிரமாக இருந்தது. 3 பேர் தீவிரமாக இருந்தாங்க. ஒன்று நரேந்திர மோடி, இன்னொன்று வந்து அண்ணாமலை, இன்னொன்று உங்கள் சுவாமிஜி. உங்கள் சுவாமிஜி பார்த்தா அவங்க 2வது ஏதாவது பதவி கிடைக்கும் அவங்களுக்கு, இவருக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னா அப்படின்னு நினைக்க தோணும். நமக்கு தான் ஏற்கனவே விஷ்ணு பதவி கிடைச்சிட்ட இல்லையா? விஷ்ணு பதவினா தெரியல, வைகுண்ட பதவி இல்லை. விஷ்ணுனா விஷ்ணு பதம் என்னது? வாஸ்ட், இன்ஃபினிட். இன்ஃபினிட் அதில் தான் பேசின்னு இருக்கோம், அதில் தான் இருக்கும். அதனால தான் எல்லாரையும் அகாமடேட் பண்ணிக்க முடியாது. அப்படி நம்ம ஒன்றா சேர்ந்து போன தடவை வரும்போது எலெக்ஷன் மூடில் வந்தோம். இங்கே பேசுறது, நடக்கிறது, அந்த கோயிலில் போனது எல்லாம். இந்த தடவை வந்து சபாபதியை விட்டுட்டு வேதாந்தத்துக்குள்ளே பிரம்மசூத்திரத்துக்குள்ள நடராஜர் கோயிலுக்கு கூட போகிறதுக்கு முடியாமல் போயிடுது. புரியுதுதான்? அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் எந்த மைண்ட் செட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் மீதி எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகும். நீங்கள் மைண்ட் செட் ரெடி பண்ண, ப்ராப்ளம்ஸ் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் யுவர் மைண்ட் செட் ரெடி பண்ண, அந்த அந்த மூடாக இருக்கக்கூடாது. மூடு அவுட்டு அப்படி சொல்கிறோம்ல, மூடு அவுட் ஆகிட்டேன்னா மூடன்னு அர்த்தம். மூடு அவுட் ஆகக்கூடாது, மோடு. அந்த மோடு சேஞ்ச் பண்ணணும். அந்த ஏசிலாம் பண்ணுறதுக்கும் ஒரு மோட்லாம் செட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களேங்க? அந்த மாதிரி மோடு செட் பண்ணணும். இதுக்கு இந்த டயத்தில் இப்படி இருக்கணும், இந்த சுச்சுவேஷனுக்கு இது பண்ணணும். இப்போ கண்ணதாசன்லாம் இருக்காங்க, அருமையான ஆளுங்க அவங்களாம். அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் சொல்லிட்டா அப்படியே ஸ்பான்டேனியஸாக பாட்டு வரும். ஒன்று அழற மாதிரி பாட்டு பாடுவாங்க, சிரிக்கிற மாதிரி பாட்டு பாடுவாங்க, ரெண்டும் கலந்து மிக்சராக பாடுவாங்க, எல்லாமே உண்டு. அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். இதில் சுக துக்கத்தில். இப்போ துக்கமான சூழ்நிலையில் துக்கமாக இருக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணிக்கணும், சுகமாக இருக்கணும்னா சுகமாக இருக்கிற ஸ்கிரிப்ட் பண்ணிக்கணும், ரெண்டும் மிக்சர்னா அப்படி பண்ணிக்கணும். நான் அழறேன், அழுது கொண்டே இருக்கேன், சிரிக்கிறேன், சிரிச்சு கொண்டு. நீ அழறதுனாலையோ அல்லது சிரிக்கிறதுனாலையோ அந்த சூழ்நிலை மாற போகிறதில்ல. எது நடக்கிறதோ அது நடந்தே தீரும். புரியறதா? அப்போ நம்ம வந்து பப்பட்டா ஆட்டு வித்தால் அப்படின்னு பாடுறான்ல, அவன் ஆட வைக்கிறான், நம்ம ஆடுகிறோம். அப்படி ஒரு பிலாசபி, அதுவும் தப்பு. புரியுதா? இல்லை திமிர்த்தனமா நான் தான் பிரம்மன் சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிறதும் தப்பு. இதில் எந்த இடத்துல எந்த கான்டெஸ்ட்ல எதை சொல்கிறோம், எப்படி சொல்கிறோன்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணிக்கிட்டோம்னா சௌரியமா. இது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் வந்து, இந்த இடத்துல சிதம்பரத்தில் போன தடவை வரும்போது இருந்த ஒரு சூழ்நிலை, பரபரப்பு அப்படியே இப்போ கன்வெர்ட் ஆயிடுச்சு. வியாசப்பீடம் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல இப்படிலாம் இருக்கும் எப்படி, அதுக்காகவே அங்கேருந்து கொண்டு வந்தோம் ஒரு இதுவை, அதுதான் வியாசப்பீடமாக வச்சுருந்தோம். இப்போ புரியுதா? இப்படி ஓரமாக ஒரு சேர் போட்டு உட்காந்து கிளாஸை நடத்திடலாம், அப்படி தான் மென்டலி ப்ரிப்பேர்டு. எல்லாத்துக்கும் உட்காந்துக்கலாம், கீழே உட்காந்து கிளாஸ் எடுக்கக்கூடாது, மரியாதை இருக்காது. அதனால் கொஞ்சம் மேலே
அப்படி இருக்கணுன்றதுக்கு அது சம்பிரதாயத்தில் இருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணணும். எப்படி இருந்தாலும் பண்ணுவேன் நான். ஏன்னா திருப்பதியில் வந்து டக்குன்னு ஒரு ரூமுக்குள்ளே எல்லாரையும் வர வச்சு டேபிள் மேலே ஏறி உட்காந்து கிளாஸ் எடுத்தேன். இல்லை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றும் முதல்ல அந்த சப்ஜெக்ட் கன்வே ஆகணும். ஆனால் இங்கே வந்து நம்ம சபேசன்ஜியோட பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய சக்தி வந்து கிருத்திகாவும் 2 பேரும் சேர்ந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆடிட்டரு பாலசுப்ரமணியன்ஜி, இது ஒரு பெரிய டீம் வந்து பண்ணினாங்க. அதில் வந்து கூரத்தாழ்வார் மாதிரி, அந்த பானாழ்வார் மாதிரி புரியுது தான். ஸோ இந்த கண்ணப்ப நாயனார் மாதிரி, இந்த மாதிரி சமய நால்வர்கள் மாதிரி புரியுதா. அறிவா வச்சுன்னு ஒருத்தருக்கா இருப்பார். அவர் பேர் அறிவட்டாயர். சிவனுக்கு தப்பா பேசினா காலை வெட்டிட்டார் அவங்க அப்பாவை. அதனால சுவாமி ஃபஸ்ட்டு. அப்படி தமிழ்நாட்டில் வந்து ஆகம சாஸ்திரத்தில் சைவாகமத்தில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஃபார் இந்த தமிழ்நாடு சைவாகமம். அதுக்கு சமமாக வந்து பாசுரங்கள் இருக்கிறது ராமானுஜர் வழியில். அதுலேயே வந்து சம்ஸ்கிருத செப்பரேட்டாக இருக்கிறது, தேசிகர் வழி இருக்கு. இப்போ தேசிகர்கள் குரூப்பு வேற, ராமானுஜர் குரூப்பு வேற. ஒன்று வந்து அதை நீ கண்டுபிடிக்கணும்னா ஒன்று ஒய் இருக்கும், ஒன்று யூ இருக்கும். நாமத்தில் வடகலை தெங்கலை இருக்கும். புரியுறதா. இப்போ யூவில் இருக்கிறவங்க சம்ஸ்கிருத பேஸ் பண்ணிட்டு போவாங்க, ஒயில் இருக்கவங்க தமிழை பேஸ் பண்ணிட்டு போவாங்க. ரெண்டுமே வீரராக சுவாமி கோயிலில் இருக்கு. 2 இடத்துலையும் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவேன் நான். ஆனால் அவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. அந்த கோயிலே அகோபலி மடத்துக்கு சம்பந்தப்பட்டது, ஒன்று சம்பந்தப்பட்டது. இந்த அகோபலி மடம் ஜிஆர் சுவாமிகள், ராமானுஜ சுவாமிகள், தேசிக சுவாமிகள் இவெல்லாம் சண்டை போட்டிருக்கும் போது அவன் வந்துட்டான், சேகர் பாபு. அவன் வந்த பிறகு ஆட்டோக்காரன் மாதிரி அவன் இவங்க 3 பேரையும் ஒத்துமைப்படுத்திட்டான். அதனால வந்து இந்த ஆம புகுந்த வீடம், அமினா வந்த வீடம், ஆம புகுந்த இடமும் உருப்படாது. அது போல இந்த அறநிலையத்துறை இருக்க, முதல் பேரையாவது மாற்றணும். அதுக்கு அறநிலையத்துறை அக்கிரமத்துறை அது. அதனால அந்த அறநிலையத்துறையிலிருந்து தப்பிச்ச புது கோயில் நம்ம கூட புதுசாக நம்ம கோயிலில் கூட்டம் சேர்க்கறதில்ல. பார்த்தீங்க நீங்கள் உஜ்ஜயினி மகாகாலேஸ்வரில் நம்மளால் கூட்டம் சேர்க்க முடியாதா? சேர்க்க முடியாது. உங்களுக்கு சில சமயம் தெரிஞ்சிருக்கும். நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போ 500 பேர் 1000 பேர் வரவழைப்பேன். நான் ரெகுலராக கூப்பிட மாட்டேன். ஏன்? அறநிலையத்துறையில் சேர்த்துருவான் கோயிலை. அதுக்கு இல்லாமல் உண்டியெல்லாம் இல்லாமல் நீ வந்தால் நீ தான் காப்பாற்றணும், நீ தான் பன்னீர் போடணும்லாம் சொன்னால் அந்த கோயில் தொடமாட்டான். நமக்கு இந்த அந்த கோயிலுக்கு செலவு பண்ணுறது நாங்கள் ஒரு 6-7 பேர் இருக்கோம். அதுக்கு சாப்பிட்றதுக்கு நிற்கிறதுக்கு இருக்க அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதுக்கு செலவாகிறது. அதை விட 3 மடங்கு செலவு வந்து கோஷாலாக்கு இருக்கிறது. புரியுது? அப்போ எடுத்துக்கிறது அவன் எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோ, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் போயிடுவான் அவன். இப்போ அறநிலையத்துறை வந்து இருக்கிற கோயிலே அவனால் காப்பாற்ற முடியல, அதுலேருந்து கொள்ளாடிக்கிறான். புதுசாக கட்டுற கோயிலையே எடுத்துக்கிறான். அப்படி பழமையான சமய நால்வர்கள் வந்த திருத்தலம் வந்து இங்கே தில்லை நடராஜர். அந்த தில்லை நடராஜரை வந்து தில்லை நடராஜர் கோயிலை அறநிலைத்துறையில் சேர்த்துடணும்
அப்படின்னு ரொம்ப வருஷமாக இவன் கண்ணை வச்சுருக்கான் இந்த திட்டுப்பைய. புரியுதா? நானே வந்து ஸ்ட்ரீட்டில் இறங்கி உண்ணாவிரத்தில் இருந்திருக்கேன். ஓகே, அறநிலையத்துறையில் போகக்கூடாதுன்னு. அப்போ ஓகே, அது வந்து 89. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன் நான். கடைசி வரைக்கும் வந்து அறநிலையத்துறையில் சேராமல் இருக்கிற ஒரு மகத்தான கோயில் வந்து தில்லை நடராஜர். அப்படின்னா இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்றத பார்த்துக்கணும். அவன் வந்து என்னென்னலாம் சார்ஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ சார்ஜ் பண்ணுறான். ஒரு பக்கம் அது சுப்ரீம் கோர்ட்லாம் பண்ண பரவாயில்ல, கேவலப்படுத்துவான். தீட்சர்களை கேவலப்படுத்துவான், ஜனங்களை கேவலப்படுத்துவான், பக்தர்களை கேவலப்படுத்துவான். அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து சபாபதிக்கு சமமான வேற தெய்வம் உண்டோன்றத ப்ரூவ் பண்ணிட்டார் தில்லை நடராஜர். நான் இதுக்காகவே ஆணி திருமஞ்சனத்துக்கு வந்தேன் காலையில். அது பார்க்கணும் நீங்கள். நான் சொல்கிறது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வந்து ஆணி திருமஞ்சனத்துக்கு அது அனுப்ப மாட்டாங்க. அந்த ஏரியாவில் வந்து ஏரியா விட்டு ஏரியா போகக்கூடாது. எப்படியோ அந்த நந்தனார் மாதிரி வந்துட்டாங்க சொல்லாமல் கொள்ளாமல் வந்து. ஏன்னா அது காலையில் 2 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும். அது முடியறதுக்குள்ளே அந்த ஏரியாவுக்கு போயிடலாம். அப்படி வந்து குடமாக தேன் விட்டான். நடராஜரும் சிவகாமியும் வருஷத்துக்கு ஒரு நாள் வருவாங்க வெளியில். அவங்களுக்கு அபிஷேகம், அப்படியே அபிஷேகம். அப்போ அதை மையமாக வச்சு தான் நிறைய பேருக்கு நடராஜர் வாங்கி கொடுப்பேன் நான். ஃபிசிக்கலாகவே இந்த மாதிரி ஆனந்தமாரு அப்படி சொல்லி எப்படி ஆனந்தமாக ஆடுறாரு பாரு. நீ துக்கமாக ஒரு கால் வச்சு நின்று பாரு. நீ துக்கத்தில் ஒரு காலில் நின்று பாரு, 2 கால்லையும் நிற்க முடியாது. நீ புரியுதா? எப்போ நீ ஆனந்தமாக இருக்கியோ அப்போ தான் ஒரு காலில் நிற்க முடியும். அதனால ஆனந்த நடனம் இருக்கு. அதுலேயே கால் மாற்றி டான்ஸ் பண்ணுறது இருக்கு. இடது கால் வலது கால் மாற்றி இருக்கு. இல்லை நீங்கள் ரூம் சாத்தி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த காலை சாத்தி இப்படி பண்ணுங்க, அந்த காலை இது பண்ணி அப்படி பண்ணி பாருங்க. ஸோ அது வந்து டஃப்பான விஷயம். அவரு வந்து இது இருக்கிறது. இதெல்லாம் வந்து சமய சம்பந்தமாக இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் வந்து நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். இப்போ புரியுதுதான்? ஸோ ஒவ்வொரு சபை சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய சமாச்சாரம்னு வச்சுக்கோங்களேன். இதில் விஷயம் என்னென்னா, யாரா மிரட்டுறாள் அவனை மிரட்டுங்க. ஸோ என்ன விஷயம்னா, ஸோ இதில் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இல்லை அவன் பண்ண மாட்டான், நீங்கள் யாராவது தைரியம் தான் பண்ணுங்க. அப்போ இந்த சமய வாழ்க்கையிலிருந்து நாம் எவ்வளோ தூரத்தில் இருந்து இப்போ வேதாந்த வாழ்க்கைக்குள்ளர வந்திருக்கோம். இப்படி வந்துட்டோம். இது நம்ம பெரிய விஷயம். எங்கேருந்து வந்திருக்கோம்? சங்கரர் சொல்றாரு, சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவம் ஜீவன் முக்தி. அப்படி நம்ம ப்ரோக்ராமில் எப்பவுமே நிறைய ப்ரோக்ராம் இருக்கும். இன்னைக்கு வந்து பர்த்டே கொண்டாடிட்டோம், யூஎஸ் குழந்தைக்கும் பர்த்டே கொண்டாடிட்டோம், லோக்கல் குழந்தைக்கும் பர்த்டே கொண்டாடிட்டோம். பிள்ளையார்பட்டியிலேருந்து பிள்ளையார வந்துட்டார். அவனை அடிக்கலாம் தம்பி, அடிக்கலாம். அப்போ வந்து ஏன்னா அவன் பேர் அப்படி வச்சிருக்கேன், அடி வாங்குவான். அதாவது தாங்குற மாதிரி ஆளுக்கு தான் அடி கொடுக்கணும். நான் ஒரு யோகா டீச்சர். யாராவது ஒரு பையனை அடிக்கணும், அப்போதான் கிளாஸ் வந்து அமைதியாகும். அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆளை ஒரு அடி கொடுப்பேன், மொத்த கிளாஸுக்கு தம்முன்னு ஆகிடும்.
வேதாந்தத்தில் எப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ராங்காக சொன்னோன்னே மொத்த பேரும் அட்டென்ஷனோடு இருப்பாங்க. அந்த பாயிண்ட் என்னையே சொல்ற மாதிரி எல்லாருக்கும் தோணும். ஆனால் அப்படி இல்லை, அது பொற்கை பாண்டியன் மாதிரி. அது அவரை குறிப்பிட்டு சொல்லலை, ஆனால் அந்த விஷயம் எல்லாருக்கும் குறிப்பிடும். அதில் எல்லாருமே சீரியஸ் ஆகிடுவாங்க. இதில் ரகசியத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு விஷயத்தை. ஓகே, அப்போ இதில் என்ன விஷயம்னா சத்சங்கத்துவம் நிசங்கத்துவம்னா நிசங்கத்துவம்னா வைராக்கியம்னு அர்த்தம். உன்னை துசங்கத்திலிருந்து நீ வரணும்னா அங்க தியாகம் பண்ணணும், விடணும். விட்டா தான் பிடிக்க முடியும். அப்ப அந்த விடுறதுக்காக உள்ளது தான், அந்த துசங்கத்தை விடுறது தான் நிர்மோகத்துவம். மோகம்னா டெல்யூஷன், தப்பான அண்டர்ஸ்டாண்டிங். நேற்றுக்கு ஒரு பொண்ணு சொன்ன, அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியாது அப்படின்னு. டெல்யூஷன். சில பசங்க இதை சாப்பிட்றா டேஸ்டா இருக்கும், சாப்பிடுவேன். சாப்பிடாம எப்படிறா அது டேஸ்ட் இல்லைன்னு சொல்ற? இல்லோஜிக்கல். அது புரியுறது. பேரண்ட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு சரி விடு விடு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு டேஸ்ட் பார்த்து அப்புறம் பிடிக்கலன்னா விடலாம், கம்பல்சரி கிடையாது. கேட்கறதுக்கு முன்னாடி ஃப்ரீ கன்சீலிங், கன்சீவ் நோஷன், ஃப்ரீ கன்சீவ் நோஷன். இது இப்படிதான் அப்படின்னு முன்னாடியே முடிவு பண்ணிடுறது. தூங்குறவங்கள எழுப்பலாம். ஃப்ரீ நோஷன் உள்ளவனை திருத்தவே முடியாது. அதனால நிர்மோகத்துவம் என்றார். சத்சங்கத்தில் வந்தேனா தான் உனக்கு டெல்யூஷன் போகும். டெல்யூஷன் குழப்பம் மயக்கம் போச்சுன்னா நிர்மோகத்துலேருந்து என்ன வரும்? நிச்சல தத்துவம், கிளாரிட்டி கிடைக்கும். எது ரைட், எது ராங், எது ட்ரூத், எது உண்மைன்றது தெரியும். நிச்சல தத்துவம். அப்படி எது உண்மைன்னு தெரிஞ்சுதுன்னா அவனுக்கு பேரு ஜீவன் முக்தி. அவனுக்கு பேரு ஜீவன் முக்தி. நம்ம டெக்னிக்கலா சொல்றதா இருந்தா அவனுக்கு புத்தி சம்பந்தம், அந்த புத்தி இது இருக்கு இல்லையா, புத்தி யோகம், அந்த சம்யோகம் இருக்கு இல்லையா, அந்த புத்தி சம்யோகத்திலிருந்து வியோகம் ஆனினான். புத்தி சம்யோகத்திலிருந்து வியோகம் ஆனினான். என்ன புரிஞ்சுக்கோ? அதாவது மனசுல அந்த கரணத்துல ஏற்படுகின்ற சஞ்சலங்கள்லாம் நான் நானாகவே அதை கிளைம் பண்றேன். உண்மையிலேயே நீ ஜீவாத்மா, நீ எப்பேற்பட்டவன்னா யூ ஆர் த இன்ஃபினிட், யூ ஆர் பிரம்மன், யூ ஆர் அசங்கம், யூ ஆர் ஆனந்தம். உன்னுடைய சொரூபம் ஆனந்த சொரூபம். ஆனா நீ கிளைம் பண்றது என்ன? புத்தியில வருகின்ற துக்க சொரூபங்கள் இருக்க, சம்ஸ்காரத்தினால ஏற்படுத்தது, அதை கிளைம் பண்ற. நம்ம கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கு, குட் ஒன்று இருக்கு, பேட் ஒன்று இருக்கு. ஈவன் டெய்லி டே டு டே லைஃப்ல பேட் இருக்க, மோசமானது இருக்குல்ல, அதை கிளைம் பண்ணி திருப்பி தோண்டி எடுத்து கஷ்டப்படுவான். இருந்தாலும் அவர் அப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு. அவர் போயிட்டாருடா, போனா கூட அவர் சொன்ன வார்த்தை காதிலே சுத்தின்னு இருக்கான். அப்போ இவன் துக்கப்படுறதுக்குன்னே பிறந்திருக்கான். அப்படிதான் என்ன குருமார்கள் என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு துக்கம் கொடுப்பாங்க. துக்கத்து மேல துக்கம் கொடுத்தா தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆக முடியும். புரியுதா? ஏன்னா துக்க பாஷை தான் புரியும்.
ஆனந்த பாஷை என்ன சொன்னாலும் புரியாது. அதனால துக்கமாகவே அதனால என்கிட்ட குறை சொல்லுவான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நானும் சேர்ந்து அவனை குறை சொல்லுவேன். ஆமாண்டா அவன் ரொம்ப மோசம்டா. அப்போ தான் இவனே காதே கொடுக்குறான். கரெக்டாக புரிஞ்சுன்னு இருக்காரு. டே டு டே லைஃப்பில் கரெக்டாக இருக்காரு. இவர் ப்ராக்டிக்கலாக பிரம்மத்தில் பேசினா கூட ப்ராக்டிக்கலாக இருக்காரு. எப்படி கன்ஃபார்ம்டு இவன். அதுக்கேற்ற மாதிரி பேசணும். ஏன்னா அடுத்த கிளாஸுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டானா அதனால் அவன் சொல்கிற துக்கத்தையும் அனுசரிச்சுக்கணும். துக்கத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஆமாம்மா ப்ராப்ளம்ஸாக இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவனுக்கு தெரியாத ப்ராப்ளமும் சேர்த்து சொல்லுவேன். அப்புறம் அவன் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பான் ஒரு ஆளை பற்றி. அப்படியே பேசினா ஏதாவது குறை சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த குறை சொல்கிற சுச்சுவேஷனோடு நம்மளும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நார்மல் பர்சன். இல்லைன்னா என்ன சொல்கிறான் அன்நார்மல் பர்சன். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், யூ ஆர் அன்நார்மல் பர்சன் அப்படின்ட்டான். அப்நார்மல் பர்சன் அப்படின்ட்டான். சுவாமிஜி சாமான்யமாக இல்லை, வேற மாதிரி இருக்காரு, அவர் லெவல் வேற. அப்படி அவர் லெவல் வேற லெவலில் பண்ணுறாரு அப்படின்னு. நான் மேக்சிமம் எல்லாருடைய லெவலில் தான் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அது இருக்கிறதே வேற லெவலாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறல அதுவே வேற லெவலாக இருக்கிறது. நேற்றுக்கு அவங்க பெரியவங்களாம் இருக்காங்க, நம்ம நார்மலாக பணிவாக இப்படி நம்ம பாட்டை இருந்துட்டு போயிடணும்னு பார்க்குறேன். அப்படி இருக்கிறது இருக்குல்ல நார்மலாக, அதுவே அப்நார்மலாக இருக்கு. எல்லாம் தெரியுது எனக்கு. அது நம்ம என்ன செய்ய முடியும், ஓரளவுக்கு தான் மேனேஜ் பண்ண முடியும். அப்புறம் ஒன்றும் ஸ்பயம் பண்ணது இல்லை. அதனால் இங்கே உபனிஷத்து, இங்கே வேதாந்தம் என்ன சொல்கிறது, அசங்கோகம் 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 புனப்புனஹா. உன்னுடைய நேச்சர் என்ன அப்படின்னா அசங்கத்துவம். ஏன் நம்ம எந்த ஊரில் இருக்கோம் இப்போ? சிதம்பரத்தில் இருக்கோம். சிதம்பரத்தில் இந்த சுவாமிக்கு எதனுடைய அதிஷ்டான சுவாமி இது? ஆகாசம். ஆகாசம் அசங்கமா இல்லை சங்கமா? அசங்கத்துவம் ஆகாசம். அதனால தான் வெட்ட வெளி தியானம் பண்ணுது அப்படி. ஆகாசத்துக்கு வேறாக எந்த பொருளாவது இருக்க முடியுமோ? அப்ப ஆகாசத்துக்குள்ள தான் 17-14 லோகமும் இருக்கு. நாம ஒரு 100 பேர் இருக்கோம். இப்ப சிதம்பரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிதம்பரம் கோயில் இருக்கு, அதை சுத்தி கடை கண்ணிகள்லாம் இருக்கிறது, 1000 விஷயம் இருக்கு. இதெல்லாம் எதுல இருக்கு? கோனேரி ராஜபுரம் எதுல இருக்கு? ஆகாசத்துக்குள்ளதான் இருக்கு. அந்த ஊர் இருக்குல்ல, கிராமம், நம்ம கேம்ப் எல்லாம் பண்ணினோமே, அது ஊர் பேர் என்ன? சிவனான். அது எதுல இருக்கு? ஆகாசத்துக்குள்ள இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு ஆகாசத்துக்கு அப்பாற்பட்டு வேற ஒண்ணு இருக்கு? நான் கேட்கறதுனால சொல்றீங்களா இல்ல நிஜமா உணர்ந்து சொல்றீங்களா? ஆகாசத்துக்கு வேலை எங்க அபார்ட்மெண்ட் இருக்கு, தேவேந்திரன்ல இருந்து வாட்ச்மேன் வரைக்கும் ஆகாசத்துக்குள்ள தான் இருக்கான். புரியுதா? அந்த ஆகாசம் எதிலிருந்து உற்பத்தி ஆகிறது? ஆகாசம் எதிலிருந்து உற்பத்தி ஆகிறது? ஆத்மனஹா ஆகாச சம்பூதா. அப்ப அகம் என்ற சப்தம், அகம் என்ற சப்தத்துக்குடைய பொருள் என்ன? ஆத்மா. கரெக்டா? அயம் ஆத்ம பிரம்ம மகா வாக்கியம். அப்ப இந்த ஆகாசம் யார்கிட்ட இருந்து தோன்றியது?
என்கிட்ட தோணு. நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆகாசமும் கிடையாது, வாயுவும் கிடையாது, அக்னியும் கிடையாது, ஜலமும் கிடையாது, பிருத்திவியில் இருக்க இவ்வளோ ஜுவல்லரி ஷாப்பு கிடையாது, பூ கடை கிடையாது, கரிகா கடை கிடையாது இல்லையா? இதெல்லாம் உண்மையா பொய்யா? ஐப்போத்திக்கா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. நீங்க பிராக்டிக்கலா பேசணும். உங்க வார்த்தையிலே சொல்றேன், நான் பிராக்டிக்கலா பேசணும். நிஜமா உங்ககிட்டயா இருக்க எல்லாமே. சீரியஸான விஷயம். சும்மா கதா காலட்சேபம் பண்ணிட்டு போறேன்னு நினைச்சிருந்தீங்க. அப்படி டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இருக்கு, அனுபவம் இருக்கு, அறிவு தான் இல்லை. எப்ப அனுபவம் இருக்கு? இந்த பஞ்சபூதமோ, பஞ்சபூதத்தில் இருக்க நட்சத்திரம், கிரகங்கள், 14 லோகங்கள், ரிலேஷன், உறவு, இந்த இதுக்குள்ளே பாருங்க இவ்வளோ ஐட்டம் வந்துட்டு. இதெல்லாம் இல்லாம நீ இருக்க. எப்போ? சுஷுப்திக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, உறக்கத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப இதெல்லாம் இருக்கு. ஆகாசம் இருக்கு, ஜலம் இருக்கு, உங்க சொந்தக்காரங்க இருக்காங்க உறக்கத்துல. சாமி, நான் தூங்கினா அது தூங்காதவனுக்கு இருக்க. நான் என்ன கேள்வி கேட்டா நீ என்ன பதில் சொல்ற? கேள்வி கேட்ட பதில். நான் மூச்சுன்னு இருக்கவனை பத்தியா பேசுறேன்? நான் இப்ப உறங்கின்னு இருக்கவனை பத்தி தான் பேசுறேன். உறக்கத்துல நீ மூச்சுன்னு இருக்கும்போது எல்லாமே கிடைக்கிறது. நமக்கு தான் புத்தி சம்யோகம் இருக்க, துக்கப்படுறதுக்கு அது இருக்க கூடவே, அதோடு சேர்ந்து எழுந்துக்கும் அது. அப்போ உறங்கி போயிட்டோம்னா அங்க தேசம் கிடையாது, காலம் கிடையாது, வஸ்து கிடையாது. தேச கால வஸ்து எதுவுமே கிடையாது. அதனால தான் நீ எத்தனை விதமான ஆனந்தத்தை அனுபவிச்சாலும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும், சாக்லேட் சாப்பிட்டாலும், அதிரசம் சாப்பிட்டாலும், அந்த அன்னாச்சி பழ ரசம் சாப்பிட்டாலும், புரியுதா, கூட்டு பொரியெல்லாம் சாப்பிட்டாலும், வடை சாப்பிட்டாலும், காப்பி நல்ல பிரமாதமான காப்பி போட்டு குடித்தாலும், இதெல்லாம் கொடுப்பேன், உன்னை தூங்க விட மாட்டேன். இப்போ நம்மளை தனியாக கூப்பிட்டா உனக்கு இதெல்லாம் வேணுமா இல்லை தூக்கம் உனக்கு வேணுமா அப்படி கேட்கறன்னு வச்சுக்கோ. இப்போ ஒருத்தர் பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு பார்க்குற வீட்டில், அந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும், அப்படின்னா சந்தோஷமாக எல்லாமே கொடுப்போம், ஆனால் தூங்க விட மாட்டோம். மீதி வசதியெல்லாம் குறைவாக இருக்கும், ஆனால் தூங்க விடுவோம். எந்த வீட்டில் பொண்ணு கொடுப்பீங்க? நியாயமாக தானே பேசுறீங்க? அப்போ நீ என்னெல்லாம் அனுபவிக்கிறியோ, உனக்கு என்னெல்லாம் தேவையோ, அதெல்லாம் விட முக்கியம் என்னது? உறக்கம், சுஷுப்தி. ஏன்னா எனக்கு இதுலெல்லாம் பிரச்சனை இருக்கு, உறங்கி போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஆனந்தம். இதை ரியலைஸ் பண்றாரு திருச்சிக்காரு, அவர் முதலமைச்சர், அவர் புரியுதா? அதனால எல்லாத்தையும் திறந்து, அதே திருச்சியில முதலமைச்சராக இருக்கிறவர் கோவனாண்டியா வந்தார். யார் அவரு? தாயுமானவர், தாயுமான சுவாமிகள். அவரு அவருடைய குரு மௌன குரு. அவரு அதெல்லாம் கத்துண்டு அவரு பலது பாடியிருக்காரு, பியூட்டிஃபுல்லா பாடியிருக்காரு. பராபரை கண்ணின்னு அதுல ஒரு சொல்லு அவர் எவ்வளவு ரியலைஸ் பண்ணியிருப்பாரு அப்படி நான் யோசிச்சுட்டு உண்டு.
தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது அனுபவத்தில் சொல்றது. எப்போ நான் பார்க்க போறேன்? விழிப்பு நிலையில உறக்கத்துல என்ன இருக்கிறதோ அதை கேட்கிறாரு அவர். உறக்கத்துல ஒரு நிலை இருக்கு இல்லையா, ஆனந்தமா இருக்குல்ல, அதை விழிப்பு நிலையில இருக்கு. அதுக்காகத்தான் வேதாந்தம். இந்த வேதாந்தம் எதற்கு அப்படின்னா, உனக்கு துக்கம் கலவாத ஆனந்தத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ற உபனிஷத்து, வேதம். அந்த உபனிஷத்து பிரமாணம். அந்த பிரமாணத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா பிரசன்ட் பண்றது சுருதி வாக்கியம். அப்ப என்ன ஆயிடுறதுன்னா, எந்த ஒன்றுனால நம்ம எல்லாத்தையும் ஆனந்தத்தை அடையணும், துக்க மிஸ்ரிதம் இல்லாத ஆனந்தத்தை அடையணுமோ அந்த வேத பிரமாணத்துக்குள்ள குறை இருக்கு, கான்ட்ரடிக்ஷன் இருக்கு, அது முரண்பாடு இருக்கு. அப்படி முரண்பாடுகளோட இருக்கிற வேதத்தை ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாது. நல்லதே சொன்னாலே ஏத்துக்க முடியாது. அதுல குறை வேற கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்குவான், அவ்வளவுதான், டிராப் பண்ணிடுவான். அதுதான் குறை இருக்க அப்படின்னு. இப்போ பிரம்மசூத்திரத்தில் என்ன கற்றுக் கொடுக்க போறோம்னா, அந்த வேதத்துல குறை இருக்குன்னு சொல்ல போறோம். அதனால நீ கிளாஸ் கட்டடிக்கிறதுக்கு ஒரு நியாயமான ரீசன் சொல்லலாம். அது நாட் டோட்டல் கம்ப்ளீட்டு, அதுவே ஃபைனைட்டா இருக்கு. ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசுறது, இன்னொரு இடத்துல வேற மாதிரி பேசுறது, பொலிட்டீஷியன் மாதிரி பேசுறது வேதம். அந்த வேதத்தை நம்பி எவன் போவான்? இப்ப என்னை நம்பி நீங்க வரீங்க, ஏன்? ஒரே மாதிரி பேசுறதுனால. புரியுறதா? முன்னாடி சொன்னோம் சிதம்பரத்தில் கேம்புன்னு சொன்னோம், இப்ப சொல்றோம் அயோத்தியில கேம்புன்னு சொல்றோம். அதே போல கூட்டிட்டு போறோம். காஷ்மீர்ல கேம்பு சொன்னோம், கூட்டிட்டு போனோம். புரியுதா? அப்ப சொல்றபடியே செய்யறாரு இவரு. சாரி சாரி அதெல்லாம் முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்ப சிதம்பரத்துக்குள்ள வந்திருக்கோம்னா 2 வருஷமா அதுக்கு தபஸ் வாங்கிட்டு இருக்கு. இங்க வகுப்பு எடுக்கிறதுக்கு சும்மா இல்லை. ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி பதஞ்சலி இதே மாதிரி உட்கார்ந்து எடுத்த இடம். நாடு முழுக்க இருந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அப்ப காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்திலிருந்து காஷ்மீர் வரைக்கும் 1000 மாணவர்கள் பரீட்சை பண்ணி எடுத்துக்கிது. நிறைய பேர் வந்தாங்க. 1000 பேர் தான் செலக்ட் பண்ணாங்கன்னா 10000 பேர் வந்திருப்பான், நீட் எக்ஸாம் மாதிரி. ஆனா அந்த நீட் எக்ஸாம் ரொம்ப சிம்பிள். அவர் வச்ச டெஸ்ட், பதஞ்சலி வச்ச டெஸ்ட் இருக்க, நீட்டை விட ரொம்ப சிம்பிள். நீட் எக்ஸாம் ரொம்ப சிம்பிள். அதை பூதாகரமா ஆக்குறானுங்க இந்த திராவிடிய பசங்க. இந்த பதஞ்சலி வச்ச நீட் எக்ஸாம் இருந்தா, ஒரு எக்ஸாம் வைக்கிறோம்னா எதுக்கு? குவாலிஃபிகேஷன் பண்றதுக்கும், அப்புறம் அந்த நம்பரை குறைச்சி அதில் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு தான் வைக்கிறோம். அதை குழந்தைங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவியா? நீ அதில் சேரக்கூடாதுன்னு சொல்லுவியா? நம்மளை படித்து டாக்டர் ஆகக்கூடாது, அதுவும் பணம் கட்டாமல் டாக்டர் ஆகக்கூடாது. அவன் மெடிக்கல் நிறைய ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கல, யூனிவர்சிட்டிலாம், அதுக்கெல்லாம் எவன் காசு கொடுப்பான்? நமக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் டாக்டர் படிப்புனா ரொம்ப கஷ்டம்பா, 5 லட்சம் 10 லட்சம் செலவாகும். 10 லட்சம் எடுத்து வச்சுக்கிட்டா தான் மெடிசன் பக்கமே யோசிப்பான். இல்லைன்னா நம்ம மாதிரி இது இருக்கு, அந்த நியூ காலேஜ் ஒன்று இருக்கு, நியூ காலேஜ், அது எப்பயுமே நியூ காலேஜ் தான். ஒரு நோட் புக் இருக்கும் பாருங்க, அதை இங்கே சொருகிட்டு போவான் பின்னாடி. நியூ காலேஜ், பச்சைபாஸ் காலேஜ், இதெல்லாம் மொத்த காலேஜுக்கும்
உருட்டுக்கட்டை வந்து சப்ளை பண்ற காலேஜ். ஏன் புண்ணிய வசம் நான் பச்சைபாஸ் காலேஜில் சேர்ந்துட்டேன். முதல் நாளே யானையில வரான். பொய் சொல்ல, யானையில ஒருத்த வரான் ஸ்டூடெண்ட். என்னடா யானையில வரான், கோயில் விஷயமா, நம்ம கோயிலுக்கு வந்துட்டோமா அப்படின்னு. இல்ல, அவன் எலெக்ஷன்ல நிக்கிறான். ஸ்டூடெண்ட் அந்த எலெக்ஷன் இருக்குல்ல, அவன் யானையில வந்துட்டான். இது கொஞ்சம் ரம்மியமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10-20 நாள் கழிச்சு இந்த காலேஜ் அந்த காலேஜ் சண்டை போடுறது. பாட்டில்லாம் இருக்கும், பாட்டில் எடுத்து அடிப்பான். இப்ப இருக்கிற மாதிரி அந்த டிராபிக் எல்லாம் இருக்காது. ரொம்ப ஈஸியா போய் ஒளிஞ்சிருந்து அடிக்க முடியும். எனக்கும் ரொம்ப சௌரியமா டைம் பாஸ் ஆச்சு. ஏன்னா அந்த வாத்தியார் சொல்லி கொடுக்கறது ஒண்ணு கூட புரியல. அப்ப டைம் என்கேஜ் பண்ணோம். புரியுதா? வீட்டுக்கும் வந்துட முடியாது, வீட்டில் திட்டுவாங்க. புரியுதா? காலேஜ் கஷ்டப்பட்டு நம்மளை அனுப்பிச்சா வந்துட்டா. இவன் நல்லா என்கேஜ் பண்ண, நல்ல காலேஜில் சேர்த்து விட்டாங்க. கேட்ட குரூப்பே கொடுத்துட்டான். ஏன்னா அது எஸ்எஸ்எல்சியில் நல்ல மார்க்கு. அது இதெல்லாம் வந்து இருக்கிறது. ஒரு வேகம் இருக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா வில் இருக்கணும். நான் எஸ்எஸ்எல்சியில் ஆக்சுவலி ரூல் படி நான் ஃபெயில் ஆயிடணும். ஏன்னா அதில் இங்கிலீஷ் எனக்கு பிடிக்காது. அப்பவே புரட்சியான ஆளு. ஆனால் இப்போ வந்து மற்றவங்க நம்ம சிரேஷ்டாச்சாரனா இருக்கிறதுனால மற்றவன் தப்பா நினைப்பான், அதுக்காக படித்தேன். மற்றதெல்லாம் நிறைய மார்க் வாங்கிட்டேன். பிசிக்ஸ்னு ஒரு எலெக்டிவ் சப்ஜெக்ட் அப்பா, அதில் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். இந்த இங்கிலீஷில் மாத்திரம் ஸ்கூல் லாஸ்ட் வந்துட்டேன். ஏதோ பாஸ் பண்ணா போறோன்ற மாதிரி பிரேயர் தான். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, நீட் எக்ஸாம் எல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. புரியுதா? நம்ம முடிவு பண்ணிட்டா நம்ம பண்ண முடியும். இப்போ காலேஜில் இவன் வந்து இத்தனை ஸ்கூலில் படித்து காலேஜில் படித்து அதுக்கப்புறம் டாக்டரேட் வேற பண்ணுறோம். புரியுதா? டாக்டர் சபேசன், நாட் எம்பிபிஎஸ் டாக்டர். ஓகே, நான் வந்து சோசியாலஜி சைக்காலஜி படிக்கணும்னு ரொம்ப விருப்பம். அப்புறம் நானே சொந்தமாக படிச்சுக்கிட்டேன். எதெல்லாம் முடியலையோ நானே சொந்தமாக படிச்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ வேதாந்தத்துக்கு வந்த பிறகு நான் எனக்கு டாக்டரேட் கொடுக்கணும். இப்போ அதில் என்ன ரிசர்ச் பண்ணுன்னா, இந்த அந்தக்கரணம் இருக்குல்ல, மனசு புத்தி சித்தம் அகங்காரம், இது வந்து ப்ரீகேஜியில் சொல்லித்தரானா, பஸ் ஸ்டாண்டில் சொல்லி கொடுக்குறானா, இல்லை 5th வரைக்கும் ஒரு இது இருக்கும் எஜுகேஷன் சிஸ்டம், அது வரைக்கும் பிரைமரி ஸ்கூல் அதில் சொல்லித்தர மாட்டான். சரி பரவாயில்ல, 6th-லேருந்து 8th வரைக்கும் ஒரு கட்டம் இருக்கு. என்னது மிடில் ஸ்கூல். சரி, அதில் வந்து மனசு புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லி கொடுப்பானா பார்த்தா அதுலேயும் இல்லை. ஏன்னா நான் ஒரு 100கணக்கான ஆயிரக்கணக்கான ஸ்கூல் காலேஜுக்கு போயிருக்கேன். கடைசியில் இந்த 9th 10th இருப்பாங்க. இப்போ ஒரு பைத்தியம் பிசாசு பிடிச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அது இப்போ போச்சா இல்லைன்னு தெரியல. 9th-னா அந்த ஹோல் ஸ்கூல் அந்த பசங்களை போட்டு ரூமில் அடைச்சிடுவான். அப்போ தான் திமுக ஆட்சி வரும்போது பை எலெக்ஷனில் ரூமில் போட்டு அடைக்க முடியும். அது 9th-ல் இருக்கிற எக்ஸாம். 9th-லேயே ட்ரைனிங் கொடுக்குறான். ஓட்டு போடுறவனை வேற எங்கேயும் தப்பிச்சு போகாம ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டான். அதுக்கு ட்ரைனிங்காக 9th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ரூமில் போட்டு அடைச்சிடுவான். 9th படிக்கிறேன் வரையா, 9th படிக்கிறேன், அவ்வளோதான் பதில். எக்ஸ்ட்ரா பதில் கூட இல்லை. அது பிரம்மசூத்திர மாதிரி சொல்றது. 9th படிக்கிறேன். ஆமா, 10th-க்காக ப்ரிப்பரேஷனா. இது முடிஞ்சுதான். சரி, அவ்வளவு சீரியஸா சொல்லி கொடுக்குறாள். அந்த மனசு புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லி கொடுக்குறாள்னா சொல்லி கொடுக்கல.
அதை தாண்டி +1 +2 இருக்கு. அப்போ அது நம்ம கையை விட்ட கேஸு. அவங்ககிட்ட பேசவே கூடாது, எதுவுமே கேட்க மாட்டேன். இந்த +2 வந்த பசங்கிட்ட நீ பார்த்தீங்கன்னா எப்பயும் இப்போ இல்லை, எப்பயுமே பேச வேண்டாம். ஹலோ ஹலோன்னா ஹலோ ஃப்ரெண்ட்லியாக போயிடணும். அப்போ தான் நமக்கு ரிலேஷன்ஷிப்பே இருக்க முடியும். ஓகே, காலேஜ் அப்படியே சொல்ல விடாது. ஓகே, அது வேற லெவல் ப்ரேயர் தான். அக்கா இந்த MBBSலையும் சரி, இந்த டாக்டரேட் பண்ணினாலும் சரி, நான் ஒரு பொண்ணு 2 பசங்களை பொண்ணு என்னோட யோகா ஸ்டூடெண்ட்டை 2 பேரும் கோல்டு மெடலிஸ்ட் ஆக்கியிருக்கேன் நான். தெரியாம, இப்ப தெரிஞ்சிருந்தா பண்ணியிருக்க மாட்டேன். 2 பொண்ணும் வந்து கோல்டு மெடலிஸ்ட். அந்த கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினால அவளுக்காவது மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் ஒரு ஸ்பெஷல் டியூஷன் கிளாஸ் அந்த ப்ரொஃபஸர் யாராவது சொல்லி கொடுத்துப்பா. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இல்லாமலேயே டோலோத்சவம் நீ போட்டுக்கிறீங்க. இந்த மாத்திரை கண்டுபிடிக்கிறான்ல, அவனுக்கும் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் தெரியாது. விதவிதமா நீ வந்து மெடிக்கல் ஷாப்பு தடுக்கி விழுந்தா போய் விழறல, அவளுக்கெல்லாம் வந்து மாத்திரை பண்றா இல்லையா. நம்ம டாக்டர் இங்க ஒருத்தர் இருக்காரு, நம்ம யோகா ஸ்டூடெண்ட், அவர் மெடிசன்லாம் பண்றாரு. உன் ஃப்ரெண்டு என்ன, அவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மெடிக்கல்லாம் இதெல்லாம் பண்ணுவார். அவர் வந்து அந்த துறையில் இருக்காரு, பார்மசி. ஆமா, டாக்டர் நிரஞ்சன். அவர்கிட்ட போய் கேட்பேன், சம்பந்தப்பட்ட ஆளுக்கிட்ட தானே கேட்க முடியும், ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்க முடியும். எப்படி சார் நீங்க இந்த மெடிசனை, இந்த வியாதிக்கு இந்த மெடிசன் நீங்க எப்படி ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு. நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருவீங்க, ராமானுஜர் மாதிரி. நீங்க சொல்லக்கூடாது, உங்ககிட்ட சொல்லவே கூடாது. கடைசி வரைக்கும் ரகசியம். அப்போ இதுக்கு பேர் தான் சிதம்பர ரகசியம். புரியுதுதான்? அப்போ சிதம்பரம் போகாமல் இருப்பேனா, ஜென்மத்தை வீணாக கழிப்பேனா. எதுக்கு சிதம்பரத்தில் வந்து பதஞ்சலி 1000 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அவர் வந்து மகாபாஷ்யம் பண்ணின ஊர் இது. முதல் பாஷ்யம் பண்ணின ஊரு லோகத்துல, பூமியில, பிருத்திவில சிதம்பரம். அந்த மகாபாஷ்யம் பண்ணினதுல அவரு மனசுக்கும் விஷயத்தை கொடுத்திருக்காரு. வாக்குக்கு சரியா பேசணுன்றதுக்காக தான் கிராமர் கொடுத்தது, வியாக்கரணம். எந்த இதுக்கு மகாபாஷ்யம் பண்ணினாரு? ஒரு 8 அஷ்டாத்தியாயம் இருக்கு. அஷ்டாத்தியாயம் இருக்கு. பாணினியோட விஷயத்துக்காக, அவர் பண்ணின விஷயத்துக்காக, பாணினி எதுல இருந்து, சூத்திரத்திலிருந்து எடுத்துக்கிட்டாரு, உடுக்க அடிச்சாரு சிவபெருமான். அதுல ஒரு பக்கம் சமஸ்கிருதம், இன்னொரு பக்கம் தமிழ் வந்தது. சமஸ்கிருதத்தை வந்து பாணினி எடுத்துட்டார், இதுல வந்ததை வந்து நம்ம அகஸ்தியர் எடுத்துட்டார். அப்ப பழமையான மொழி சப்தம் எங்க வந்ததுன்னா சிவபெருமான் உடுக்கையில இருந்து வந்தது, தமிழோ சமஸ்கிருதமோ. அவ்வளவு பழமையானது. அவர் என்ன பண்ணார்னா, அவர் பாணினி என்ன பண்ணாரு, அதை அஷ்டாத்தியாயி பண்ணாரு. அந்த அஷ்டாத்தியாய வந்து சூத்திரமா பண்ணினாரு. அந்த சூத்திரத்தை படிச்சா நமக்கு நேரா சொன்னாலே புரியாது, அதுக்கு வழக்கம் பண்றதுக்காக மகாபாஷ்யம் பண்ணினார். இந்த பக்கம் தமிழ் வந்து அவர் தொல்காப்பியர் வந்து பண்ணினார். நீ வாழ்க்கையில சாகிறதுக்கு முன்னாடி தொல்காப்பியர் அதெல்லாம் தொட்டாது பாரு. வாழ்க்கையில 14 கணக்குன்னு இருக்கு, ஏகப்பட்ட தமிழ் நூல்கள்லாம் இருக்கு. இந்த அப்புறம் ஏதோ வாயில வருது,
இந்த பையன் வந்து தமிழை வந்து கெடுத்து போயிட்டான். ராட்சச பையன், ஜகத்தையே ராட்சசமா பண்ணக்கூடிய பையன் ஃபுல்லாவே எடுத்துட்டான். தமிழை கற்றுக் கொடுக்கல. அப்போ அந்த தமிழத்தையும் ஒழிச்சுட்டானா, இங்கிலீஷத்தை கொண்டு வந்தானா, ஸோ இதை வந்து இருக்கிற மொழியும் போயிடுத்து நமக்கு. அப்போ சம்ஸ்கிருதத்தில் அத்தனை ஒரு அற்புதம் இருக்கிறது. தமிழும் சம்ஸ்கிருதமும் சேர்ந்து இருந்தா அவங்கள என்ன சொல்லுவோம் தெரியுமோ? ஊவேன்னு சொல்லுவோம். ஷார்ட்டா சுருக்கமா ஊ வே. ஊ வே என்ன அர்த்தம்? உபயவேத. அதாவது தமிழும் சமஸ்கிருதமும் ரெண்டுத்திலுமே பாண்டித்யம் உள்ளவர்கள். அப்படி நம்ம சூத்திர வாக்கியத்தில் படிக்கக்கூடியவர்கள் நம்மளை பார்த்து நீட் எக்ஸாம் வந்து கஷ்டம் சொன்னா இவன் கோட் அடிச்சு வந்திருப்பான். புரியுதா? ஆனா படிக்கிற பசங்க வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட், அதுவும் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் எடுக்குதுங்க நீட்டில். புரியுதா? ஏன்னா இந்த பதஞ்சலி சொல்லி கொடுத்த இடத்துல நம்ம பிரம்மசூத்திரம் படிக்கணும். ராமானுஜர் பண்ணின இடத்துல பிரம்மசூத்திரம் எடுத்தோம். காஷ்மீர்ல சங்கராச்சாரியார் வந்து அந்த என்ன பண்ணினாரு? காஷ்மீர் சொன்னோடனே சங்கரா சொன்னோடனே சர்வஜ பீடம். சரியா பேச தெரியணும். குறைஞ்சபட்சம் நான் என்ன இன்ஃபர்மேஷன் தானே கேட்கிறேன், தத்துவமா கேட்கிறேன். சர்வஜ பீடம் ஏறினார் சங்கராச்சாரியார். திராவிட சிசுன்னு எழுதியிருக்காங்க. சின்ன பையன் அம்புட்டு பேரையும் நிக்க வச்சு அந்த ராஜா இருக்கான அவன் வந்து இவரு மாதிரி ஜனகர் மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சதஸ் பண்ணி யாரு வேணா கேள்வி கேட்கலாம். யார் ஜெயிக்கிறாங்களோ இந்த மாதிரி ஒரு பெரிய பீடத்தை இது பண்ணி அதில் ஏறி வச்சு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும். புரியுதா? இப்ப நமஸ்காரம் பண்றீங்க இல்லையா, இது சமஸ்கிருதத்துக்கு, இது பிரம்மசூத்திரத்துக்கான நமஸ்காரம். இது சொல்லிக் கொடுக்கிறவருக்காக நமஸ்காரம், தட்சிணாமூர்த்திக்காக நமஸ்காரம். அப்படி ஏன்னா அது அவ்வளோ பெரிய சூத்திர வாக்கியமா இருக்கிறதுனால நமஸ்காரம் பண்ணி பக்தியோட சிரத்தையோட அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை சொல்றேன். ஓகே, அப்போ இந்த விஷயம் ஹைட்டு முடிந்த முடிவு என்னன்னா அசங்கம். அசங்கம்னா ஆகாசவத்து. எத்தனை ஆகாசம் இருக்கு? ஆகாசம் ஏக்கம். ஆனா ஆகாசத்துக்குள்ள என்னென்ன இருக்கு? எல்லாமே அண்ட பிரபஞ்சம், அண்டம், சிற்றண்டம், பேரண்டம், பகிரண்டம், பிரம்மாண்டம், அண்ட சராச்சரங்கள் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு? ஆகாசத்துக்குள்ள இருக்கு. அந்த ஆகாசம் யாருக்குள்ள இருக்கு? எனக்குள்ள இருக்கு. அந்த எனக்குள்ள இருக்கிற ஆகாசம் எங்க இருக்கிறது? ஹிருதயத்தில் இருக்கு. ஹிருதயத்தில் இந்த மனசு ஒடுங்கிடுத்துனா சர்வமும் ஒடுங்கிடும். தேச கால டைம்ல ஒடுங்கிடும், தேசம் ஒடுங்கிடும். நீ தூங்கும்போது அது அப்படி ஆயிடும். அதுக்கு ரெண்டு விஷயத்துல நம்ம இங்க பண்ணணும். 2-fold எக்ஸசைஸ். ஒரு பக்கம் மெச்சூரிட்டி வரத்துக்காக நம்ம ஜீவாத்மாவை பத்தி பேசுறோம். ஜீவாத்மா அணுத்துவம், இந்த ஸ்மால்னஸ் ஜீவாத்மாவை ஏன் சொல்றோம்னா மனப்பக்குவத்துக்காக. அதே விஷயத்துக்கு சாதன சதுஷ்டயத்துக்காக சொல்றோம். புரியுதா? இந்த சாதன சதுஷ்டயம் அடைஞ்சு அவன் பக்குவம் ஆயிட்டான்னா ஆத்ம விசாரத்துக்கு வருவான். புரியுதா? திங்கள் செவ்வாய் புதன் கிளாஸ் கேட்பான், ஞாயிற்றுக்கிழமை வருவான். யார் வருவாங்க? யாருக்கு மெச்சூரிட்டி இருக்கோ அவங்க வருவாங்க.
வரலன்னா என்ன சொல்லணும்? திட்டக்கூடாது. அவங்களுக்கு அது கேட்குற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. புரியுதா? அப்போ மெச்சூரிட்டி. இப்போ நீட் எக்ஸாம் யார் எழுத முடியும்? தன்னை ப்ரிப்பரேஷன் பண்ணினவங்க நீட் எக்ஸாம். ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நீட் எக்ஸாம் போய் இப்போ நம்மளை விட்டா அங்கே போய் என்ன, அதுக்கு கோச்சிங்லாம் பண்ணி அதெல்லாம் படிச்சு கிடிச்சு இது பண்ணி. புரியுதா? அப்போ ஏற்கனவே 3 கிளாஸ் கேட்டு அப்புறம் சண்டே அன்னைக்கு வந்து இதெல்லாம் பண்ணு. இதுக்கு பேர் பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை விசாரம் செய்யறது மூலியமாக நீ பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? அப்போ அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன? ஜீவன் முக்தி. புரியுதா? ஜீவன் முக்தினா என்ன? அசங்கத்துவம். அசங்கத்துவம் என்ன? உன்னுடைய புத்தி சம்யோகத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் சம்சாரங்கள்லாம் உன்னை தொடாது. கடலும் அலைகளும் ஜலத்தை ஒரு நாளும் தொடாது. நீ ஆத்துக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் உன்னுடைய ப்ராப்ளம் உன்னை தொடாது. அது மன சஞ்சலத்தை கிளேஷத்தை உண்டாக்காது. இதே பதஞ்சலிங்க தான் சொல்றார், கிளேஷம் அப்படி சொல்றாரு. அந்த கிளேஷம்லாம் வராது. அதனால அவர் என்ன சொன்னாரு? சித்த விருத்தி நிரோதா. புரியுதா? மாண்டூக்கிய காரிகள் என்ன சொல்றாரு? அமினி பாவகா. அமினி பாவகா. அந்த அமினி பாவத்துக்கு அத்தியாயத்துக்கு அதுக்கு ஒரு யோகம் சொல்றாரு அவரு கௌடபாத காரிகை. அஸ்பரிஷ யோகா. ஸ்பரிஷம்னா தொடர்றது. ஆ போட்டா எதுவும் உன்னை தொடாது. ஓய் அஸ்பர்ஷ யோகம். நீ ஆனந்த புருஷன். ராத்திரி கிளாஸ் வை, 5 மணிக்கு கிளாஸ் வை, மோக மலர்ச்சியோட வருவேன். இந்த டயர்ஸம்லாம் இருக்காது. சாப்பாடு போட்டாங்களா, சாப்பாடு போடலையா, இப்போ ஏன் சாப்பிடணும்? சபை செஞ்சு நல்லா பண்ணி இருக்கிறதுனால அவருக்காக ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக சாப்பிட்றோம். அதர்வைஸ் நமக்கு வந்து சாப்பாடு தேவையில்லை. அதனால இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நமக்கு சிதம்பரத்தில் எடுக்கிறதுனால இன்ட்ரோடக்ஷனாக அமைஞ்சிருக்கு. இந்த அவர் வியாசாச்சாரியார் 30 சொல்கிறாரு, சுருதி பிரமாணம் யாவத்து அசம்பாவத்துவாச்ச அப்படின்னு விளக்கினார். இந்த சரீரம் உள்ள வரைக்கும் புத்தி சம்பந்தம் தொடரும். மரண பரியந்தம் இந்த காரண சரீரம் தொடரும். அதுக்கப்புறம் புனர் சிருஷ்டி பிரளயம் ஆன பிறகு கூட அந்த சிருஷ்டிலையும் இந்த சேம் மைண்ட், உன்னுடைய மைண்ட் இருக்கு இல்லையா, அந்த கரணம் இருக்கு இல்லையா, அதுதான் உன்னோடைய வரும். இந்த குரு பூஜையில் எனக்கு ஒருத்தி A4 சைஸ் புக்கு பேப்பர் கொடுத்தா. அந்த பேப்பர் அது எதோ சொல்லுவாங்க, A4 சீட்டு, அது ஃபுல்லாக பல்காக பண்டில். அந்த பண்டில் மேலே ஒரு பேனா பேக்கெட்டு ஃபுல்லாக வச்சு அதை ஒட்டி கொடுத்தா. புரியுதா? அந்த பேனால ஒரு பேனா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி இந்த இந்த அந்த கரணத்தோட பேக் பண்ணி கூடவே அனுப்புறது என்னன்னா இக்னரண்ட். அப்போ 2 ஃபோல்டு நமக்குள்ள இருக்கு. நம்முடைய புத்தி எங்க போனாலும் விடாது. நீ சிதம்பரம் போ, அயோத்தியா போ, காஷி போ, இமாலயத்தை தாண்டி எங்கேயாவது போ, அங்கே தப்போவனம் இருக்கு, அதை தாண்டி நீ உள்ளே போனாலும் அங்கே போனாலும் நான் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு உள்ள இருந்து வரும். நடுராத்திரி எழுந்துக்கும். புரியுதா? அப்போ உன்னோடையே இருக்கிறது எது? புத்தி சம்யோகா.
அதோடைய பேக் பண்ணி இருக்கிறது என்னது? ஆத்ம அஜ்ஞானம். புரியுதா? ஆனால் அது தெரியாது, ஏன்னா பேக் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த பேக்கேஜில் உனக்கு அந்த இதெல்லாம் அமேசான்லாம் அனுப்புகிறான்ல, அந்த பேக்கேஜிலேயே சில இதெல்லாம் கொடுப்பான். புரியுதா? நான் இப்போ ஐ ட்ராப் ஒன்று வாங்கினேன். அது அப்படி இப்படி பார்த்தா விலை ஜாஸ்தியாக இருந்தது. ஏடா ஒரு ஐ ட்ராப்புக்கு இவ்வளோ விலை சொல்கிறான்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்தான். அப்போ தான் பார்த்தேன். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு சீட்டு இருந்தது. அப்புறம் அதில் ஒரு இந்த ஐ ட்ராப் வைக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் இது வச்சுருக்கான். ஆமாம், கண்டெய்னர் ஒன்று வைக்கிறதுக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கான். புரியுதா? ஸோ மெனி ஐடியாஸ் இருக்கிறது அதில். ஓகே, ஓ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் காசு கேட்டிருக்கான் போல இருக்கு அப்படின்னு புரியுது இல்லை? அப்போ பேக்கேஜின்னு பேர், இதுக்கு பேர். உனக்கு வந்து ஐ ட்ராப் மாத்திரம்தான் வேணும், ஆனால் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. அதான் டாக்டர் சொல்லிட்டார், இப்படி பண்ணிங்க இங்கன்னு போட்டுக்கோங்கன்னா போட்டுக்கிறோம். என்ன ஒரு ஏதாவது ஒரு கொஞ்சம் பண்ணினா போகிறோம், இவ்வளோ பெரிய பேக்கேஜஸ் வரல. ஆனால் நமக்கு மனசு புத்தி சித்தத்தோட பேக்கேஜ் யுவர் இக்னரண்ட். இது வந்து ஃபிசிக்கல் ஈவெண்ட்டாக இருந்தால் கண்டுபிடிச்சிடுவோம். இது வந்து அத்தியாசம், மிஸ்டேக், எரர், இது வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயமாக இருக்கிறது. அதனால் சூத்திரத்தில் முன்னாடி சூத்திரம் சாஸ்திரத்தை பற்றி சொன்னார். இப்போ 2வது 31வது சூத்திரம் வந்து நமக்கு படித்தோம். கடைசியாக யுக்தியில் முடித்தார். எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் போது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அதுக்கு மீசெல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, அதுக்கு எல்லாமே வளருது. ஓகே, அந்த பருவத்தில் தான் அது வளரும். அப்போ பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கும். இப்போ வந்து பாப்பா வந்து இந்த 2 மாதம் 5 மாதம் 10 மாதம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் நன்னா இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அது பேசுறது, அது கொஞ்சறது, அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். 2 கிராஸ் பண்ணும்போது அதனுடைய பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கிறதெல்லாம் கூடவே இந்த பேரண்ட்டும் சேர்ந்து பூஸ்ட் பண்ணிடுவா, அடல்ட் ஆக்கிடுவா. அந்த குழந்தைத்தனத்தையே அடல்ட் ஆக்கிடுவா. புரியுதா? அது செப்பரேட் என்டிட்டி. இந்த கையை நான் மடக்கணும்னா மடக்கும், நீட்டணும்னா நீட்டும், நான் சொல்கிறத இது கேட்கும். குனினா குனியும், நிமிருனா நிமிரும். இதெல்லாம் என் பாடியில் இருக்கிற விஷயங்கள் சொல்கிறபடி கேட்கும். அதுபோல் என் குழந்தை 2 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்கிறதெல்லாம் கேட்கும். பூஜ்ய சுவாமிஜி இது சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். அவர் வரத்துக்காக அந்த வீட்டில் அந்த அம்மா வந்து பெரிய சாமி வராங்க, ஸ்லோகம்லாம் சொன்னீங்கன்னா உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு வேண்டிய டாய்ஸு, அதுக்கு பிடிச்ச சாக்லேட்டு எல்லாம் கொடுத்து அவள் அம்மா வந்து ஒரு ஸ்லோகத்தை நல்லா மனப்பாடம் பண்ண வச்சுட்டான், பாராயணம் பண்ண வச்சுட்டான். நல்லா பளிச்சுன்னு சொல்லும். கணீர்னு சொல்கிறது அக்ஷர சுத்தம். அவர் அதெல்லாம் பார்ப்பார், அக்ஷர சுத்தம்லாம் பார்ப்பார். ஸோ எல்லாமே பார்ப்பார். அவரும் கும்பகோணத்துக்கால, அதனால் எல்லாமே ஸ்மார்ட்டாக இருப்பார். எப்படியாவது நம்ம குழந்தைய போட்டு காட்டணும்னு இவளுக்கு புரியுதா? அப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்படி சுவாமிஜிக்கு அந்த பூர்ண கும்ப மரியாதைலாம் கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே வாமா, பாரு சுவாமிஜி வந்திருக்கல்ல, உனக்கு சொல்லி கொடுத்தல்ல அந்த ஸ்லோகம் சொல்லு. மாட்டேன். இவ்வளோ இன்னொன்று ட்ரை பண்ணுறா. சொல்லுமா, உனக்கு அப்புறம் இதெல்லாம் தருவேன், அதெல்லாம் தருவேன். மாட்டேன். அப்போ தான் அவளுக்கு ஒன்று புரிஞ்சுது, அது செப்பரேட் என்டிட்டி. ஏன் கை கால் மாதிரி இல்லை, இது என்னுடையது, அது வேற என்டிட்டி. புரியுதா? நாம் என்ன பண்ணுதுன்னா தாதாத்மியம், என் கை கால் மாதிரியே அந்த குழந்தையும் அப்படி நான் சொல்கிறது கேட்கும். கேட்காது. ஏதோ 2 வயசு வரைக்கும் கேட்டுது, அதுவே புண்ணிய பலம். செப்பரேட் என்டிட்டி, எவ்ரி பர்சன் செப்பரேட் என்டிட்டி.
புரியுதா? அந்த பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கும். அதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் வெளியில் வரும். அப்படி அபிவக்தி யோகா பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து முடித்தோம். புரியுதா? அப்போ இந்த தொடர்ந்து இந்த விஷயத்தை தொடர்ந்து பும்சத்துவ ஆதிவத்து அஸ்ய சதா அபிவக்தி யோகா அப்படின்றத நம்ம கடைசியாக இதை பார்த்து இந்த ஸ்லோகத்தோடு முடித்தோம். கடைசி சூத்திரத்தை நம்ம இங்கே எடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணினோம். அதை உணவுக்கு பிறகு நாம் இங்கே திருப்பி ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.